10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 9வது பாடம் கரைசல்கள். நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. நீர் ஒரு சர்வ கரைப்பான் ஆகும். நீர் ஒரு சர்வ கரைப்பான் ஆகும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும். கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர் நீரற்ற கரைசல். கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர் நீரற்ற கரைசல். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லி நீரில் கரைந்த பிறகு மேலும் 11 கிராம் உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாக்கலாம். 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லி நீரில் கரைத்த பிறகு மேலும் 11 கிராம் உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும். 25% ஆல்கஹால் என்பது 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால். 25% ஆல்கஹால் என்பது 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். சிலிக்கா ஜெல் நீர் உறிஞ்சும் தன்மையுடையது. சிலிக்கா ஜெல் நீர் உறிஞ்சும் தன்மையுடையது. ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைபொருள் என்கிறோம். ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைபொருள் என்கிறோம். திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ரசக்கலவை. திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ரசக்கலவை. கரைதிறன் என்பது 100 கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு ஆகும். கரைதிறன் என்பது 100 கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு ஆகும். முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது. முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது. ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது. ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும். நீல விட்ரியால் CuSO4 5H2O. நீல விட்ரியால் CuSO4 5H2O. ஜிப்சம் CaSO4 2H2O. ஜிப்சம் CaSO4 2H2O. ஈரம் உறிஞ்சி கரைவது NaOH. ஈரம் உறிஞ்சி கரைவது NaOH. ஈரம் உறிஞ்சி CaO. ஈரம் உறிஞ்சி CaO. சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீர் கரைசல் ஆகும். சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீர் கரைசல் ஆகும். எப்சம் உப்பு MgSO4 7H2O. எப்சம் உப்பு MgSO4 7H2O. பச்சை விட்ரியால் FeSO4 7H2O. பச்சை விட்ரியால் FeSO4 7H2O. வெள்ளை விட்ரியால் ZnSO4 7H2O. வெள்ளை விட்ரியால் ZnSO4 7H2O. கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை. கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை. நீரற்ற காப்பர் சல்ஃபேட் நிறமற்றது. நீரற்ற காப்பர் சல்ஃபேட் நிறமற்றது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.